பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நதர்மி சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹுடைய தக்ரீபு நபவி என்கிற நூலுடைய விரிவுரையை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய வகுப்பில் ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் 3 வகையாக இருக்கும்: சஹி, ஹசன், லைஃப். அப்போ அதில் முதல் வகை என்ன? சஹி. சஹியை பொறுத்த வரைக்கும் சஹிக்குரிய 5 நிபந்தனைகள். அது நிச்சயம் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசை சீராக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த அறிவிப்பாளர்கள் யாராக இருக்கணும்னு சொன்னால் நேர்மையானவர்களாக, நீதமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அறிவிப்பாளர் மனன திறமையுடையவர்களாக, நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஹதீஸ் குறைபாடுடையதாக, விமர்சனத்திற்குரியதாக இருக்கக்கூடாது என்கிற அந்த 5 நிபந்தனைகள், ஹதீஸுக்குரிய 5 நிபந்தனைகளை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னார். ஒரு ஹதீஸ் சஹி என்று சொன்னால் அதுதான் அதோடைய இறுதி வார்த்தை இல்லை. ஏன்னா நமக்கு அந்த ஹதீஸ் கிடைத்திருக்கிற வகையில் அது சஹியாக இருக்கிறது. அதே போன்று ஒரு ஹதீஸ் பலவீனம் என்று சொன்னால் சனதில் பலவீனம் இருக்குது என்பதுதான் அர்த்தமே தவிர, அந்த ஹதீஸ் நமக்கு சேர்ந்திருக்கிற அந்த துருக்கு பலவீனமாக இருக்குது என்பதை தாண்டி தவிர மொத்தமே அந்த ஹதீஸ் என்ன செய்யலை, பலவீனம் அல்ல என்பதை என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சஹி என்கிற கலையை பற்றி, அதாவது இந்த ஃபன்னை பற்றி பேசக்கூடிய இடத்துல சொல்லப்படுகிற இன்னொரு கருத்து தான் என்ன செய்வாங்கன்னா அசஹுல் அசானீத் சொல்லுவாங்க. அசஹுல் அசானீத் அதாவது அறிவிப்பாளர் தொடர் வரிசையிலேயே ஒரு ஹதீஸு மிக சரியான சரதோடு சில்சிலத்து தஹபியா என்று அதற்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சில்சிலத்து தஹபியா அப்படின்னா தங்க சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசை அப்படின்னா தங்கத்தை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா எல்லாருமே உறுதியானவர்களாக, கல்வியாளர்களாக, அதே போன்று அறியப்பட்டவர்களாக, அதே போன்று நேர்மை மிக்கவர்களாக, இப்படி எல்லா தரப்பிலும் அந்த அறிவிப்பாளர்கள் எல்லா மர்த்தபாலும், எல்லா படித்தரத்திலும், சஹாபி, தாபியிடமிருந்து கற்று சொல்லக்கூடிய தாபி, அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற இமாம் வரையிலும் என்ன செய்வாங்க, எல்லாருமே பிரபலமானவர்களாக, உறுதியான இல்முள்ளவர்களாக, அதே போன்று நம்பகமானவர்கள் என்று உறுதியாக சான்றளிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கிற காரணத்தினால அது போன்ற சனதுகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? சில்சிலத்து தஹபியா. அந்த சனதுடைய ஹதீஸுகளுக்கு தான் சொல்லுவாங்க அசஹுல் அசானித் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதனால் இந்த நூலாசிரியர் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைச்சாங்க, வல் முக்தாரு அன்னஹு லா யுஜ்ஸபு ஃபி இஸ்னாதின் அன்னஹு அசஹுல் அசானிதி முத்லகன். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால், சஹியான அறிவிப்பை பற்றி பேசுகிற அந்த இடத்துல ஒரு சனதை என்ன செய்ய முடியாது, அசஹுல் அசானித் என்று பொதுவாக உறுதியாக கூறிவிட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒன்று இல்லை என்ற அர்த்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படி இல்லை. சரிங்களா? அப்படி இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சனதை மட்டும் என்ன செய்ய முடியாது, நம்ம இதுதான் அசஹுல் அசானித் என்று சொல்ல முடியாது. ஆனால் பல அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, பலரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதற்குரிய காரணத்தை பற்றி இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது சொன்னாங்க, இன்னமா ரஜ்ஜஹ குல்லு மின்ஹு பிஹஸ்பி மா கவிய இந்தஹு. ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவரிடத்துல எது உறுதியானதாக இருந்திருக்கிறதோ அதை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, தர்ஜீஹ் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க உறுதியான வலுவான கருத்தாக எடுத்திருக்கிறாங்க. ஹுசூசத் இஸ்னாத பலதிஹி லி கஸ்ரத் இத்தினாஹி பி. அதிலும் குறிப்பாக அவருடைய ஊரில் எந்த சனது அதிகமாக புழங்குமோ, ஒரு ஊர்வாசிகள், இப்போ ஷாம் வாசிகள் என்று சொன்னால் ஷாமிகளுடைய அந்த அறிவிப்பாளர் தொடர், ஈராக் வாசிகள் என்று சொன்னால் அவருடைய அறிவிப்பாளர் தொடர், ஹிஜாஸ் வாசிகள் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவிப்பாளர் தொடர். அப்படி என்ன செய்யும், ஒவ்வொரு ஊருக்கும் மதீனா வாசிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அறிவிப்பாளர் தொடர் அந்த ஊரில் என்ன இருக்கும், அது அதிகமாக புழங்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். அப்போ அதன் காரணமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு அறிஞர்களும் ஒரு குறிப்பிட்ட சரதை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தர்ஜீஹ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அசஹுல் அசானித் என்று சொல்லியிருக்கிறாங்க என்பதை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி என்ன செய்கிறாங்க, அல் ஜாமி என்கிற அவருடைய நூலில் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவர் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, இஷாம் பின் உர்வா அன் அபிஹி, அதாவது உர்வா, இஷாம் அறிவிப்பாளர் யார், இஷாம் அன் உர்வா, இஷாம் பின் உர்வா அன் அபிஹினா உர்வாவிடம் வருது, அன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு சனது. சரிங்களா? அதே மாதிரி அஃப்லஹ் பின் ஹமைது அனில் காசிம் அன் ஆயிஷா. சரிங்களா? இது ஒரு சனது. இந்த காசிம் என்பவர் யாருன்னா, என்னுடைய ஞாபகத்தில் இருந்தால் இவர் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரன் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சுஃபியான் அன் மன்சூர் அன் இப்ராஹிம்
அனில் அஸ்வது அன் அல் ஆயிஷா, இது இன்னொரு சனது. சரிங்களா? இப்படி வந்து செய்கிறாங்க 3 சனதை மேற்கோள் காட்டிவிட்டு ஐயுஹும் அஹப்பு இலைக், இமாம் வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர். சரிங்களா? அப்போ அவரிடத்துல என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, இதில் எந்த சனது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, லா நுஅத்திலு பிஅஹ்லி பலதினா அஹதன், எங்களுடைய ஊரில் உள்ளவங்கள ஒருத்தர் நாங்கள் நினைச்ச மாட்டோம், சிறப்பித்து சொல்ல மாட்டோம், ஒன்று நீக்கிட்டு இன்னொன்று நினைச்ச மாட்டோம், எல்லாமே அவங்க ஊரில் உள்ளது. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே எங்கள் ஊருக்காரங்க, உங்கள் ஊரில் உள்ள ஒருத்தரோட நினைச்ச மாட்டோம், நாங்கள் சிறப்பித்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாங்க, அம்மா அன ஃபஅகூலு ஹிஷாம் பின் உர்வா அன் அபிஹி அன் ஆயிஷா அஹப் இலையே. ஆனாலும் கூட சரி, இமாம் வக்கீர் ரஹ்மத்துல்லாஹி இது சொல்கிறாங்க, அஹமது பின் சயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னை பொறுத்தவரையில் என்னிடத்தில் வந்து இது ஹிஷாம் பின் உர்வா நபிஹி அன் ஆயிஷா என்கிற அந்த சனது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானது. சரிங்களா? ஏன்னா ஹாக்கதா ரஐத்து அஸ்ஹாபுனா யுகத்திமூன், ஏன்னா எங்களுடைய ஊரை சார்ந்த எங்களுடைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, இவர்களுடைய அந்த சனதை வந்து முற்படுத்துவதை நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். சஹீல் புகாரில் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிற ஹதீஸ் இருக்கு இல்லையா, என்ன ஹதீஸு, என்னெல்லாம் ஹதீஸ் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது? விமர்சனம் மீன்ஸ் அதாவது மறுக்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ், சூனிய சம்பந்தமான ஹதீஸ், கண்ணேர் சம்பந்தமான ஹதீஸ். சரிங்களா? எல்லா ஹதீஸுமே இந்த சனதில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த ஹதீஸுடைய சனது. எது? ஹிஷாம் பின் உர்வா அன் ஆயிஷா, சரி, அன் அபிஹி அன் ஆயிஷா, சரிங்களா, என்பதுதான் அந்த சனது. சரி, அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் வந்து என்ன செய்யறதில்ல, அப்படி யாருமே ஒரு குறிப்பிட்ட சனதை மட்டும் என்ன செய்யறது தர்ஜீஹ் பண்ணுவது என்பது அந்த அறிஞர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிலைப்பாடு தானே தவிர மொத்தத்தில் அது மட்டும்தான் என்பது கிடையாது என்பதை என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க இதற்கு சில சனதுகளை மேற்கோள் காட்டுறாங்க. என்னெல்லாம் சனதுகள் அப்படி சொல்லப்படும், இந்த சனதெல்லாம் என்ன செய்யப்படும், அசஹுல் அசானித் என்று சொல்லப்படும் என்பதை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அசஹுவா அஸ்-ஸுஹ்ரி அன் சாலிம் அன் அபிஹி, இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாலிம் மூலமாக, சாலிம் அவர்கள் அவருடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தி அதான் என்னது இதில் இருக்கிறதுல வந்து சாலிமுடைய தந்தை யார் தெரியுமா? அது மௌலா, அது வந்து ஹபூதைஃபா மௌலா சாலிம் என்பது. இது வந்து சாலிம் அப்படின்றது இப்னு அப்துல்லா இப்னு உமர்லாவுடைய மகனார். சரிங்களா? இப்னு உமர்லாவுடைய மகனார், உமர்லாவுடைய பேரப்பிள்ளை. சரி, அப்போது இந்த செய்தி அதாவது இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்க, இமாமுல் முஹத்திஸின், இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யார்? இமாமுல் முஹத்திஸின், ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கான இமாம் அவர். அப்போ அவரிடமிருந்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் சாலிம் இருந்து அறிவிக்கிறாரு. சாலிம் யார்கிட்ட அறிவிக்கிறாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அந்த சனது வந்து என்ன செய்வாங்க, இதை வந்து அசஹுல் அசானித் என்று என்ன செய்வாங்க சிலர் சொல்கிறாங்க. இந்த கருத்து யாருடையதுன்னு சொன்னால் இமாம் அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இஸ்ஹாக் பின் ராஹவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இதுதான் வந்துடுது அசஹுல் அசானித். சரிங்களா? இதை வந்து இமாம் இப்னு ஸலாஹ் வந்து முகத்திமால என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே போன்று வக்கீல இப்னு சீரின் அன் அபைதத்த அன் அலி. சரிங்களா? இன்னொரு கருத்து இந்த அசஹுல் அசானித் விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க, முகமது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் வந்து உபைதா என்கிற அறிஞரிடமிருந்து என்ன செய்கிறாங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, அவர் யார்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யார்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இது இன்னொரு சனது அன் அலி அபீதத்த உபைதா அபீதா அது ரெண்டு சொன்னோம், அபீதத்த அன் அலி. சரிங்களா? அவர் வந்து என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க அறிவிக்கிற ஒரு சனது. இந்த சனதை வந்து என்ன செய்கிறாங்க இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சரிங்களா, சுலைமான் பின் ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த சனதை வந்து அவங்க வந்து செஞ்சுறாங்க சில்சிலத் தஹப் அதாவது அசஹுல் அசானித் என்ற கருத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சுலைமான் பின் ஹர்ப் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அபு அய்யூப் சக்தியானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு சீரின் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ அந்த அறிவிப்பாளர் தொடரை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை விட சிறந்ததாக பார்த்துருக்குறாங்க, இது ஏற்றிருக்கிறாங்க. இதை விட சிறந்ததாக இன்னொரு அறிவிப்பு அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட மட்டுமே. அதே போல் இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால் அன் அஹ்மஷ் அன் இப்ராஹிம் அன் அல்கமா அன் இப்னு மஸ்ஊத். சரிங்களா?
இப்னு மசூதிடமிருந்து அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவித்து, அல்கமாவிடமிருந்து இப்ராஹிம் நஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவித்து, அவரிடமிருந்து அஹ்மஷ் சரிங்களா அறிவிக்கக்கூடிய அந்த சனது தான் என்னது அசஹு சனது அப்படின்ற கருத்து. இது சில அறிஞர்கிட்ட இருக்குது. இந்த கருத்தை வந்து கொண்டிருக்கவங்க யாருன்னா இமாம் இப்னு மঈன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த கருத்தை கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா உஃபாதுல் ஹதீஸ், ஐமத்துல் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் வந்து யார் டாப் மோஸ்ட் ஸ்காலர்ஸ். இமாம் இப்னு மঈன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், இமாம் இப்னு மதீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஆசிரியர் சரிங்களா, அலி பின் மதீனி சரிங்களா. அப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, மிகப்பெரிய அறிஞர்கள், பேரறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கலையில் அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன சில ஏகமித்த ஒரு கருத்தை பார்க்க முடியல. அவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கவுல் இருக்குது சரிங்களா. இன்னொரு ரிவாயத்து பாருங்க, அஸ்ஸுஹ்ரி அன் அலி பின் ஹுசைன் அன் அபிஹி அன் அலி. அப்படின்னா அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை சரியா. அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளைக்கு பேர் என்னது, அலி தான் சரிங்களா. அப்போ அவர் வந்து அவரிடமிருந்து ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த சனதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சிலர் என்ன செஞ்சுருக்காங்க, இதை வந்து அசஹுல் அசானித் என்று சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இதை வந்து இமாம் இபின் ஷைபா, அபூபக்கர் பின் அபி ஷைபா இருக்காங்களா, முசன்னஃப் இபின் அபி ஷைபா என்கிற அந்த நூலுடைய ஆசிரியர் சரிங்களா. அதே போல் இமாம் இராக்கி, அதே போன்று அப்துல் ரஸாக் சன்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் யார், முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்கிற ஹதீஸ் நூலுடைய ஆசிரியர். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய சீனியர்கள், சிலர் புகாரி ரஹ்மத்துல்லாஹிக்கு ஆசிரியரும் கூட சரிங்களா. அப்போ இவங்க எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த கருத்தை கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு கருத்து, மாலிக் அன் நாஃபி அன் இப்னு உமர். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நாஃபியிடமிருந்து, நாஃபி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹுவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தி, அது வந்து என்ன செய்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன செய்தாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாலிக்கிடமிருந்து, நாஃபியிடமிருந்து, இப்னு உமரிடமிருந்து இப்படி வந்துச்சுன்னா அதுதான் எல்லாத்தை விட சிறந்தது என்கிற கருத்தும் என்ன செய்யுது, சில அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஃபன்னை பொறுத்தவரையிலும் இதில் என்ன இருக்குது, இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு அறிஞர்களும் அவர்கள் சார்ந்திருக்கிற ஊரில் எது வந்து பிரபலமான சனதோ அந்த சனதை என்ன செஞ்சாங்க, சில்சிலத்து தஹபியா என்று சொன்னாங்க. அப்போ அதனால் வந்து ஒரு கருத்து இருக்காது. அப்போ ஒட்டுமொத்தமாகவே சில்சிலா தஹபியா என்பது ஒன்று இல்லை, என்ன இருக்குது, பல சில்சிலா தஹபியா இருக்குது. அதனால தான் என்ன செஞ்சாங்க, இதை வந்து பொதுவாக ஒரே ஒரு அசஹுல் அசானித் என்று சொல்ல முடியாது, அல்லது அசஹுல் அசானித் என்ற கருத்தும் பொத்தம்படியாக செய்ய முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது, அதில் பலதும் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை என்ன செய்கிறாங்க, இமாம் அவர்கள் சொன்னாங்க. அதுதான் மிகவும் ஏற்றமானது, சரியும் கூட, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதற்கான சான்றுகள் என்ன செஞ்சாங்க, அவங்க இவ்வளோ தூரம் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறைய சான்றுகளை முன்வைத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ அதன் அடிப்படையில் அசஹுல் அசானித் என்பது அது ஹதீஸ் கலையினுடைய விதிகளில் ஒன்று. குறிப்பாக ஒரு ஹதீஸை சஹி என்று நம்ம எடுத்துக்கொள்வதில் ஆக உயர்ந்த படித்தரத்தில் எந்த ஹதீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசஹுல் அசானித், சில்சிலத்து தஹபியா என்று சொல்லக்கூடிய அந்த தொடரில், அறிவிப்பாளர் தொடரில் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் என்ன செய்யும்னா மிகச்சிறந்த ஹதீஸாக, மிகவும் நம்பகமான ஹதீஸாக இருக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கி சஹீல் புகாரில் விமர்சிக்கப்படுகிற ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டியது மாதிரி அந்த சரதில் வந்திருக்கக்கூடிய பல ஹதீஸுகள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, மறுக்கப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது. அதனால தான் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்டாங்க, ஏறத்தாழ நீங்கள் இந்த ஹதீஸை, அதாவது இஷாம் பின் உர்வா அன் அபிஹி அன் ஆயிஷா, இந்த சனதோடு நீங்கள் ஒரு ஹதீஸை மறுத்துட்டீங்கன்னா இதில் புகாரியில் அதே துருக்கில் வந்து 240க்கு மேற்பட்ட ஹதீஸ், 241 நினைக்கிறேன் சரிங்களா, அந்த 241 ஹதீஸ் என்ன செய்யும், அதே சனதில் புகாரியில் மேலும் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த ஹதீஸையும் மறுக்க வேண்டியிருக்கும். பல ஹதீஸ்கள் அதில் அடிப்படை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கும் இல்லை, அப்போ அத்தனை மறுக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சூனிய ஹதீஸை மறுக்கிறதுனால அல்லது ஒரு கண்ணேர் ஹதீஸை மறுக்கிறதுனால என்னெல்லாம் பெரிய பாதகங்கள் உண்டாகிறது, அடிப்படையான பல ஹதீஸ்களை மறுக்க வேண்டியிருக்குது. இன்னும் அந்த அறிவிப்பாளர்கள் யாரும் என்ன செய்யலை, விமர்சனத்திற்குரியவர்கள் அல்ல சரிங்களா. இதில் ஒரு சின்ன ஒரு குறிப்பை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இதே இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஒரு கிதாப் ஒன்று இருக்குது, அஸ்மாவுல் முதல்லிஸீன் என்கிற அந்த புத்தகத்தில் இஷாம் பின் உர்வாவை அந்த முதல்லிஸ்களுடைய பட்டியலில் கொண்டு வந்திருக்கிறார் சரிங்களா. யார், இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் அது தவறுதலாக ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம்,
தவறுதலான இருந்திருக்குது. ஏன்னா அவங்கள யாருன்னு சில அக்ரானிகள், அதாவது சமகாலத்தவர்களோ அல்லது ஹதீஸ் கலையில் மூத்தவர்கள், இப்போ நம்ம யாரெல்லாம் பேர் சொன்னோம், இந்த ஃபன்னுடைய ஆகப்பெரிய தலைகள் சில அலி இப்னு மதீனி ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், அதே போன்று யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், இமாம் அஹமது பின் அம்பர் ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், இமாம் இசாக் பின் ராஹவையா இருக்கட்டும், இப்படி எல்லா அறிஞர்களும் இந்த சனதுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பிற்காலத்தில் வந்த ஒரு சில தவறான ஒரு புரிதலின் அடிப்படையில், விமர்சனத்தின் அடிப்படையில் இவர் தத்லீஸுடையவர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தத்லீஸுடையவர் என்பதற்கு எந்த ஒரு காரணத்தையும் இனி சில முன்வைக்கலை. பொதுவாக வந்து ஹதீஸ்களுடைய விதியில் என்ன, விமர்சனம் இருந்ததுனாலே ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. அந்த விமர்சனத்துக்கு என்ன செய்யணும், நியாயமான சான்றுகள் முன்வைக்கணும். அப்படி சான்றுகள் இல்லாமல் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, விமர்சித்திருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விமர்சனத்தையும் சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து அறிவிப்பாளர் தொடரில் குறை இருக்கிறதால தான் விமர்சிக்கிறோம் என்ற வாதத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அது கூட தெரியாது, தெரியல. இப்போ இங்கே வந்து யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட் கூட தெரியாது. ஏன்னா அவங்க அஸ்மா ரிஜாலில் வந்து இந்த அஸ்மால் முதலிசீர் என்கிற இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி கிதாபை கண்ணில் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அதை பார்த்து விமர்சிக்கல. அவங்க விமர்சித்தது என்னது, அக்கலானிகளுடைய விமர்சனம். நான் நேற்று வகுப்பிற்கு பிறகு சொல்லி காட்டிய அந்த சமீப காலத்தில் ஏற்பட்ட அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு ஏற்பட்ட தாக்கம் இருக்கு இல்லையா, கோல்டு சிஹர் என்கிற அந்த சித்தாந்தம், சையத் சாலிஹ் அபூபக்கருடைய கோட்பாடுகள், அதே போன்று மஹமூத் அபு ரையாவுடைய வாதங்கள், இந்த வாதங்களால் கவரப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க, இவங்க மறுத்தாங்களே தவிர உண்மையாகவே ஆராய்ந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் நினைச்சல மறுக்கப்படலை. சரிங்களா? அப்போ ஆராய்ச்சியின் அடிப்படையில் மறுக்கப்படலைன்னு சொன்னாலே இது என்னது, இப்போது இந்த ஒரு ஹதீஸை மறுக்கிறதுனால அவங்க பல ஹதீஸ்களை, நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை என்ன செய்யணும், மறுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதில் அந்த 3 ராவிகள், இப்போ வந்து நம்ம 3 ராவிகளும் சேர்ந்து அறிவிச்சு தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், 241 ஹதீஸ்ன்னு சொன்னேன். இந்த 3 ராவிகளும் வெவ்வேறு இடங்களில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும், அது 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ் வரும். 1800 ஹதீஸ்களோ 1000 சில ஹதீஸ்களோ வரும். எது ஐஷா ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி சாலிம் இது உர்வா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே மாதிரி இஷாம் அவர்களிடமிருந்து இப்படி என்ன செய்யப்படும், அவங்க வெவ்வேறு துருக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் பலதும் இருந்து கொண்டிருக்கு. புகாரியில் மட்டுமே, புகாரி மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன ஆகிடும், விமர்சனத்துக்குரியதாக மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஏன்னா இவங்களை யார் இதில் வந்து மோசடி செஞ்சாங்கன்றதை குறிப்பிடலை. இந்த ஹதீஸில் என்ன செய்யப்பட்டிருக்கு, என்ன நடந்திருக்கு, ஹதீஸில் என்ன நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, புனைதல் ஏற்பட்டிருக்கு. புனைஞ்சது யார், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களா, உர்வாவா, இஷாமா, யாருன்றதை வெளிப்படுத்தலை. அப்போ வெளிப்படுத்தலை என்ன ஆகிடும், இன்னார் தான் திருடன் சொன்னால் அவனை மட்டும் குறிக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல திருடர்கள் அப்படின்னு சொன்னால், அல்லது யாரோ ஒருத்தன் திருடன் சொன்னால் அது யாரை குறிக்கும், அத்தனை பேரையும் குறிக்கும். சரிங்களா? தெளிவுபடுத்தாத வரைக்கும் அத்தனை பேர் அது அந்த பழிச்சொல்லுக்கு ஆளானவன் தான். அப்போ அப்படியான ஒரு விமர்சனம் தான் அங்கே வைக்கப்படுது. அப்போ அந்த விமர்சனம் ஒரு பேராபத்தான விமர்சனம். அதனால் அவங்க அறிவிக்க எல்லா ஹதீஸையும் என்ன செய்யணும், கேள்விக்குறாக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால் என்ன செய்யணும், இந்த ஒரு கல்வி, அதாவது ஒரு ஹதீஸ் துறையில் அஸஹுல் அஸானித் என்கிற அந்த சனது பல அறிஞர்களால் பல சனதுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பது இதற்கு மேல் அதிகமான நமக்கு என்னது வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு காரியம்தான். இது வந்து ஒரு சனதாக இருந்தால் தானே நம்ம வந்து அது அந்த வார்த்தை சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற அந்த வாதம் வைக்க முடியாது. பல சனது இருக்கிறது என்ன செய்யுது, ஹதீஸ் துறைக்கு இன்னும் நம்பகமான ஒரு பலத்தை அது சேர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. இந்த ஹதீஸ் கலை என்பது வலுவான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருப்பதற்கான சான்றாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இமாம் அவர்கள் அந்த விஷயத்தை இங்கே சொல்லி காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அசானியத்து அவ்வல் முசன்னஃபின் ஃபி ஸஹீஹில் முஜர்ரதி ஸஹீஹுல் புகாரி சும்ம முஸ்லிமுன். சரிங்களா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர் வந்து என்ன செஞ்சாங்க, ஷாரிஹு சஹீஹ் முஸ்லிம், ஷாரிஹு சஹீஹ் முஸ்லிம், முஸ்லிம் ஹதீஸ்க்கு விரிவுரை எழுதினவர். அவரிடமிருந்து வேறொரு அறிவிப்பு இது மாதிரி சொல்லப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்னென்னு, அவர் வந்து புகாரியை விட முஸ்லீமை வந்து தக்தீம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையே பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய கித்தாபில் என்ன இருக்குது, அவர் வந்து சஹீல் புகாரியைத்தான் சனதுடைய அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிற கித்தாபின் அடிப்படையில் மிக சரியான கித்தாப் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹீல் புகாரியைத்தான். அதாவது அஸஹு கித்தாபின் பாத கித்தாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்தபடியான மிகச்சரியான கித்தாப் எது, சஹீல் புகாரி. சரிங்களா? சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்டு, நேர்த்தியான செய்திகளை கொண்டு,
ஹதீஸ்களில் குறையில்லாத அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையை கொண்டு எல்லா விதத்திலும் சஹீல் புகாரி என்பது ஒரு தனித்துவமான புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நினைச்சிருக்கிறோம், ஒரு 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 வீடியோ ஒன்று பேசியிருக்கிறோம். சஹீல் புகாரியை குறித்த ஒரு அறிந்திராத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அறிந்திராத ஒரு உண்மை அப்படின்ற தலைப்பில் ஒரு பேசியிருக்கிறோம். ஒரு 14 நிமிஷம் தான். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா அது வந்து சஹீல் புகாரியை பற்றி ஒரு வியக்கத்தக்க பல மாலுமாத்து அதில் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா சஹீல் புகாரி என்கிற ஹதீஸ் நூல் ஏன் வந்து முதல் படித்தரத்தில் இருக்குன்றதுக்கான காரணங்கள் அதில் இருக்கும். அதை தாண்டி அந்த புத்தகத்தை நம்ம வந்து ஏன் எல்லோரும் வந்து செஞ்சுருக்கிறோம், உயர்ந்த ஒரு புத்தகமாக தலையில் தூக்கி வச்சுருக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்கள் அதில் இருக்கும். பல அதை அந்த அந்த கித்தாபை தூக்கப்படுவதற்கு முன்னால் தூக்கப்பட்ட பல கித்தாபுகளை பற்றிய குறிப்புகள் அதில் இருக்கும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல். அது நம்ம ஒரு தொடராக பேசணும்னு நினச்சது. சஹீல் புகாரியை பற்றி மட்டுமே என்ன செஞ்சோம், ஒரு தொடராக ஒன்று பேச நினச்சோம். என்னென்ன காரணத்தினால விமர்சிக்கப்படுகிறது, இமாம் புகாரி அவங்களுடைய வாழ்க்கை என்ன, வரலாறு என்ன, அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்த விதங்கள் என்ன, என்னெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள் அவர் தொகுத்திருக்கிறான்றது அவரை பற்றி ஒரு முழுமையான ஒரு தொடர் பேசணும்னு நினச்சது. அது வாய்ப்பை மேலே இன்ஷா அல்லாஹ் நாடும்போது அதை கண்டிப்பாக அதை பேச வேண்டியிருக்கிறது. சரியா? அப்போ இந்த சஹீல் புகாரியை பொறுத்த வரைக்கும் இதானது கித்தாபுகளில் முதன்மையான கித்தாப். இப்போ இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, இசாக் பின் ராஹவி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல இருந்து கொண்டிருக்கிற போது, அதாவது வந்து இப்ராஹிம் பின் மாக்கல் நஸ்தஃபி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இசாக் பின் ராஹவி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல இருந்தோம். அவங்க யார் இருக்கிறாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருந்தோம். அப்போ அவர் சொல்கிறாங்க, யார், இசாக் பின் ராஹவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, லவ் ஜமாத்தும் கிதாபன் முக்தஸரன் லி ஸஹீஹ் சுன்னத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் ஒரு முக்தஸரான ஒரு கிதாபி, சஹீயான ஒரு கிதாபி நீங்கள் தொகுத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்ற கருத்தை சொன்ன உடனே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஃபவகா தாலிக ஃபி கல்பி, அது என்னுடைய உள்ளத்தில் அது அப்படியே தங்கிருச்சு அந்த கருத்து. ஃபஅഖத்து ஃபி ஜம்இல் ஜாமி ஸஹீஹ் அல் ஜாமி ஸஹீஹ் அல் முஸ்னத் மின் சுனன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அய்யாமிஹி அப்படின்றது அந்த புத்தகத்துடைய வ அய்யாமிஹி என்பது அந்த புத்தகத்துடைய பேர். சரிங்களா? சஹீல் புகாரின்றது பின்னாடி வந்த பேர் தான். அப்போ அந்த ஜாமி ஸஹீஹை தொகுக்கிறதுக்கான பணியை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ரைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி வாக்கிஃபும் பைன யதி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்று கொண்டிருக்கிற கனவு கண்டார். இமாம் புகாரி அவர்கள் ஒரு கனவு கண்டார். அந்த கனவுல என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வபியதி மிர்வஹத்துன் அதுபு அன்ஹு, என்னுடைய கையில் ஒரு விசிறி இருக்கு. சரிங்களா? அந்த விசிறியை கொண்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வருகின்ற பல தூசு துரும்புகளை என்ன செஞ்சுறேன், தடுத்து கொண்டிருக்கிறேன், வீசி விட்டுட்டு இருக்கிறேன். அப்போ ஃபஸஅல்து பஅல் முஅப்பிரின், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள், அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சேன், அதுக்கான விளக்கத்தை கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ததுபு அன்ஹுல் கதிப, நீங்கள் என்ன செய்வீங்க, ரசூலுல்லாஹ் விட்டு பொய்யை வந்து நீங்கள் தடுப்பீங்க. அதுக்கு தான் அந்த கனவுடைய விளக்கம் என்று சொன்னாங்க. ஃபஹுவல்லதி ஹமலனி அலா இஹ்ராஜில் ஜாமி ஸஹீஹ், இதுதான் வந்து ஜாமி ஸஹீஹ் என்கிற கிதாபை வந்து தொகுப்பதற்கு என தூண்டியது என்று என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. வ அல்லஃப்துஹு ஃபி பஅதி அஷர ஸனா, 10 வருடம், 10 சுற்ற வருடம் கரெக்டாக சொல்லப்போனால், வேறு ரிவாயத்துகள் வருது 16 வருடத்தை அவர் நினைச்சிருக்கிறாரு சஹீல் புகாரியை தொகுப்பதற்கு வேண்டி மட்டுமே செலவழித்திருக்கிறார். சரிங்களா? 16 வருடத்துடைய உழைப்பு தான் சஹீல் புகாரி. அப்போ அதன் அடிப்படையில் சஹீல் புகாரி தான் என்னது ஆகச்சிறந்த புத்தகம். இதற்கு முன்னாடி பல கிதாபுகள் இருக்கு. இதற்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட கிதாபுகளுடைய பேர் யாருக்க தெரியுமா? முவத்தா மாலிக், மாஷா அல்லாஹ், வேற முஸ்னத் அஹ்மத், வேற மஅமர் பின் ஜாமியா மஅமர் பின் ராஷித், ஜாமியா மஅமர் பின் ராஷித். சரிங்களா? அது ரொம்ப மூத்தவர். அவர் ஹிஜ்ரி 140 மௌத்தாயிட்டார். சரிங்களா? அப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம். சரியா? இமாம் மஅமர் பின் ராஷித் அவர்கள், அவருடைய ஜாமி இருக்குது, முஸ்னத் இருக்குது. சரிங்களா? இப்போ ஏன்னா ஹதீஸ் கலையை பற்றி சொல்லும்போது 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே புகாரி அவர்கள் 194 பிறந்தார். சரிங்களா? ஹிஜ்ரி 194 பிறந்தார். அப்போ அதன் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, 200 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஹதீஸ் தொகுக்கப்பட்டதுங்கிற வாதம்லாம் முன்வைக்கப்படும். அதெல்லாம் அபத்தமான வாதம். அதற்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸ் தொகுப்புகள் நடந்தேறி இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மோத்தா இருக்கிறது, அதே போன்று மஅமர் பின் ராஷித் ரஹ்மத்துல்லாஹி கிதாப் இருக்கிறது, முஸ்னத் அஹ்மத் இருக்கிறது, அதே போன்று முஸ்னத் இப்னு அபி ஷைபா இருக்கிறது. இவங்கெல்லாம் இமாம் புகாரிக்கு முன்னாடி உள்ளவர். சரிங்களா? சமகாலத்தில்
ஏன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட பாடம் படிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ் தொகுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிதாப் ஏன் வந்து சேருது முதன்மையானதாக கருதப்படுகிறது அப்படின்ற காரணத்திற்கான விளக்கம் சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் என்ன செஞ்சாங்கன்னா அதில் சஹி இருக்கும், சஹி அல்லாதது இருக்கும், எல்லாமே கலந்ததாக இருக்கும். அதே போன்று சஹாபாக்குடைய அசர்கள் இருக்கும், தாபியின்குடைய அசர்கள் இருக்கும். எதுவுமே வந்து ஒரு முரத்தபா என்ன செய்யப்பட்டிருக்காது, ஒரு முறைப்படுத்த முறையில் தொகுக்கப்பட்டிருக்காது. அப்போ அவங்களுடைய ஹிஃபுல்ல மனப்பாடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்க, தொகுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அதனால் என்ன செஞ்சாங்க, நம்ம புகாரி அவர்கள் அப்படி தொகுக்கலை, ரொம்ப நேர்த்தியாக. அது வந்து இன்றைக்கி நம்ம புகாரி கிதாபை படித்தா நமக்கு ஏற்படுகிற ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன செய்கிறார், ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். அந்த புத்தகம் எப்படி இருக்குது, அவ்வளோ நேர்த்தியான முறையில் பாட வாரியாக, தலைப்பு வாரியாக, கண்டென்ட் வாரியாக, அது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு முன்னுரை அமைச்சு, சரிங்களா, என்ன அந்த என்ன அந்த சப்ஜெக்டில் கொண்டு வர போகிறாரோ அதை என்ன செஞ்சுவார், ஒரு அதை அவருடைய வார்த்தையில் அதை வந்து சுருக்கமாக சொல்லி, அதற்கு பிறகு அதற்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸுகளை ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தலைப்பிட்டு, மாஷா அல்லாஹ் அவ்வளோ ஒரு அற்புதமான பணி. இப்படி ஒரு கிதாப் இருக்கும், என்ன சொன்னால் தராஜிமுல் புகாரி, ஃபிக்குல் புகாரி அலா தராஜிமுஹியா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஃபிக்கு வந்து அதோடைய பாடங்களுக்கான தலைப்பிடுவதில் இருக்கிறது. இப்படி ஒரு கிதாபே இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அல் முத்தவாரா அலா அபுவாபி சஹீல் புகாரி, சஹீல் புகாரியுடைய பாபுகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன, பாபுகளுக்கு தலைப்பிட்டிருப்பது நமக்கு சில நேரத்தில் வெளிப்படையாக பார்க்கும்போது சம்மந்தமில்லாத இருக்கிற மாதிரி தோணும். என்ன இந்த தலைப்பை எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, அல்லது இந்த அதிசயம் எங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னு சம்மந்தமில்லாதது மாதிரி தோணும். ஆனால் அதை உள்ளார்ந்து படித்தால், அல்லது அறிஞர்களுடைய நூட்களுடைய துணையை கொண்டு நம்ம படித்தோம் சொன்னால் அப்போ தான் நமக்கு நிச்சயம் அவர் ஏன் அதை சொன்னார்ன்றது அந்த மர்மம் புரியும். அவ்வளோ நுட்பமான செய்திகளாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான காரணங்களால் என்ன செஞ்சாங்க, சஹீல் புகாரி என்பதை என்ன செஞ்சாங்க, முதன்மையான கிதாபாக கருதுகிறார்கள். இதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மோத்தா இருக்கிறது. ஆனால் அந்த மோத்தாவை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இருக்குது, அதில் ஹதீஸ் இருக்கிறது, ஆசார்கள் இருக்கிறது, சரிங்களா, பலதும் இருந்து கொண்டிருக்குது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மோத்தாவிற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இப்னி அபி தஅபில் என்பவர் என்ன செஞ்சார், மோத்தா அக்பர் என்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்தார். மோத்தா அவர் ஒரு மோத்தா தொகுத்தார். சரிங்களா? அப்போ அது தொகுத்ததற்கு பிறகு தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மோத்தாவை தொகுக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, மல் ஃபாயிதத்து ஃபி தஸ்னீஃபிக, உங்கள் தொகுப்புடைய ஃபாயிதா என்ன அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், மா கான் இல்லாஹி பக்கிய, எது அல்லாஹ்வுக்கு வேண்டி இருக்கிறதோ அது நிச்சயம் நிலைத்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் வந்து அவங்க எப்படி சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த இல்ஹாமின் அடிப்படையில் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி மோத்தா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மோத்தா மட்டும் தான் என்ன செய்யுது, எஞ்சி இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கிதாப் நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நமக்கே கேள்விப்படல, இங்கே இருக்கிறவங்களுக்கே நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு அறவே தெரியாது. கல்வி கற்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாது, பிரபலம் இல்லை என்று சொன்னால் கல்வி விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அறவே தெரியாது. அப்போ அந்த அடிப்படையில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி செஞ்சாங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்புகள் நிச்சயம் எஞ்சி இருக்கும் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிக்கு முன்னாடி பல அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கிதாபுகளை தொகுத்துருக்கிறாங்க. சரிங்களா? அதோடைய லிஸ்ட்டே பெரிய ஒரு நீண்ட நெடிய லிஸ்ட்டு இருக்கிறது. அந்த லிஸ்ட்டில் நான் நினச்சிருக்கேன், அந்த தலைப்பில் பேசியிருப்பேன், அதில் பார்த்துக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இப்னு இஸ்ஹாக் பின் ராஹவையுடைய கிதாபு, அதே போன்று இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி கிதாபு, அஹ்மது பின் அம்பர் ரஹ்மத்துல்லாஹி கிதாபு, இதெல்லாம் என்ன செய்யலாம் அதுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட கிதாபுகள். இப்போ இந்த ஹதீஸ் தொகுப்பு என்பது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலகட்டத்தில் அவருடைய கட்டளையின் அடிப்படையில் துவங்கியது. அதை என்ன செய்கிறாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீல் புகாரியில் கிதாபுல் இல்மு அபுவாபுல் இல்மு என்கிற அந்த பாடத்தில் என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் என்ன செஞ்சாங்க, அபுபக்கர் பின் ஹஸம் என்பவருக்கு கடிதம் எழுதினார். யார், உமர் பின் அப்துல் அசீஸ். என்னென்னு, உந்தூர் மாக்கான ஃபி மின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துபு, ரசூலுல்லாஹி ஹதீஸ்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை தொகுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபைன்னி ஹிஃப்து துரூஸல் இல்மி, ஃபைன்னி ஹிஃப்து துரூஸல் இல்மி வ திஹாபல் உலமா, உலமாக்கள் சென்று விடுவதையும் கல்வி மங்கி விடுவதையும், சரிங்களா, கல்வி வந்து மங்கி விடுவதையும் உலமாக்கள் சென்று விடுவதையும் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கட்டளையின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் தொகுப்பு பணி நடந்தது என்பதை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பலரும் தொகுத்துருக்கிறாங்க. சஹீஃபத்து சஹாபா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சஹீஃபத்து சஹாபா சாதிக்கா இருக்குது, சஹாபா இருக்குது. என்னது, சஹாபாக்களால் தொகுக்கப்பட்ட தொகுப்புகள்.
ஒவ்வொரு தனிப்பட்ட சஹாபாக்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹதீஸுக்களை தொகுத்து வச்சுருந்தாங்க. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை எழுதி வச்சுருந்தாங்க. அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சில ஹதீஸ்கள் எழுதி இருந்திருக்காங்க. இப்படி பல அறிஞர்கள் நினைச்சிருக்காங்க, பல சஹாபிகள் நினைச்சிருக்காங்க, ஹதீஸ்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அது வந்து சில பரவலாக இருக்கல. என்ன காரணம்னா, பரவலான எழுத்து என்பது இல்லை. இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, எழுதுவதை தடை செஞ்சாங்க. இதனால் இஹ்திலாத் பில் குர்ஆன், குர்ஆனோடு அது வந்து கலந்து விடக்கூடாது என்பதை அஞ்சி, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியும் வழங்கினாங்க. அது ரெண்டுமே இப்போ ஹதீஸ் மறுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை மட்டும் கொண்டு வருவாங்க, அனுமதிச்சதை என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. அதை இரட்டடிப்பு செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க, ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கான அவருடைய வாதங்களை சொல்வார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, நிறுத்திக்கலாமா? அடுத்தது இதோடைய தொடர்ச்சி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம தனியாக ஒரு வகுப்பில் பார்த்தா நல்லாயிருக்கும். அது சரியா?